பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்தின் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிந்தையில் நம்ம கெட்டு போயிடக்கூடாது, கெட்ட சிந்தை நமக்கு வந்துடக்கூடாதுன்னு நேற்று தினத்தில் தியானித்தோம். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க, சிந்தையை கர்த்தர் பரிசுத்தமாக்கி தான் ஆகணும். சிந்தையில் நம்ம கெட்டு போனோம் என்று சொன்னால், கெட்ட சிந்தை வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் நம்ம கெட்டதாக பார்ப்போம், கெட்டதை தான் செய்வோம். எனவே கவனமாக இருப்போம். கர்த்தருடைய பிள்ளையை இருதயம் கெட்டு போனால் தான் சிந்தை கெட்டு போகும். அதை ஒவ்வொரு செய்தியிலும் நம்ம அதை ஞாபகப்படுத்திக்கோங்க. 139ஆம் சங்கீதம் 23வது வசனம், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். ஆண்டவரே, என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். கர்த்தர் நம்மளை டெஸ்ட் பண்ணி பார்த்து நம்ம சிந்தை எப்படிப்பட்டதுன்றதை அவர் அறிந்து கொள்ளட்டும். இந்த நாட்களில் சிந்தையில் நம்ம பரிசுத்தமாய் வாழ தேவன் கிருபை தருவாராக. யாக்கோபின் நிருபம் 2ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாக்கோபு 2:4, உங்களுக்குள்ளே போதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களாக இருப்பீர்கள் அல்லவா. பாருங்க, இங்கே நம்ம எதுக்காக இதை சொல்கிறார்? தகாத சிந்தை, அதாவது தவறான சிந்தை, ஏற்காத சிந்தை, இது ஒரு முரண்பாடாத சிந்தை. இதுக்கு வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2வது வசனம், பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது, மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில் அல்லது இங்கே என் பாதப்படி அண்டையிலே உட்காரு என்றும் நீ சொன்னால். பார்த்தீங்களா, அங்கே ஒரு பார்ஷாலிட்டி, ஆலயத்துக்குள்ளே நடக்கிற ஒரு பார்ஷாலிட்டி. பணக்காரனுக்கு ஒரு காரியம், ஏழைக்கு ஒரு காரியம். அப்படி வரும்போது உங்களுக்குள் போதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோடே நிதானிக்கிறவர்களாக இருப்பீர்கள் அல்லவா. நீங்கள் போதகம் பண்ணுறீங்க, பைபிளை தான் பேசுகிறோம், ஆனால் தகாத சிந்தனை, இது ஒரு தவறான சிந்தனை. அதனால தான் அவர் சொல்கிறார், யாக்கோபு எழுதுகிறார், இது ஒரு தகாத சிந்தனையோடு நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா. அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த தகாத சிந்தனை, இந்த மாதிரி சிந்தனை வரவே கூடாது. இந்த மாதிரி சிந்தனை நமக்குள்ளே வரவே கூடாது. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்களுக்குள்ளே இருக்கிற ஏற்றத்தாழ்வு, நிறைய கிறிஸ்தவங்களுக்குள்ள ஜாதி வேறுபாடு, நிறைய கிறிஸ்தவங்களுக்குள்ள மற்றவர்களை தாழ்ந்தவர்களாய் பார்ப்பது, பணக்காரனுக்கு ஒரு மதிப்பும் ஏழைக்கு ஒரு மதிப்பும் செய்யவே செய்யாதீங்க. எல்லாரையும் சரியாய் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தகாத சிந்தை, வேதத்தை படிக்கிற நமக்குள்ளே அந்த தகாத சிந்தை வரலாமா? நமக்கு சிந்தைக்குள்ளே அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுள்ள அந்த சிந்தை நமக்குள்ளே இருக்குதா? எல்லாரையும் சமமாக பார்க்க முடியாத சிந்தை இருக்குதா? ஆண்டவர் இதை வெறுக்கிறார். ஆண்டவருக்கு இது ஒரு பெரிய வேதனை. அடுத்த வசனத்தை படிக்கிறேன். என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்கள் ஆக்கவும் தமிழத்தில் அன்பு கூறுகளுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? அடுத்த வசனம், நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். தகாத சிந்தனை, தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள், அவர்கள் அல்லவோ உங்களை நியாயாசனங்களுக்கு முன்பாக இழுக்கிறார்கள். உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை இவர்கள் அல்லவோ தூஷிக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, தகாத சிந்தனை போணுமா? இப்படி நம்ம ஒரு தரித்திரனை கனவீனப்படுத்தி ஐஸ்வர்யவான கனப்படுத்தி என்ன பண்ண போகிறோம்? இதுக்கு அடிப்படை, தகாத சிந்தனை வருவதற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? நமக்குள், நம் சிந்தைக்குள் அன்பை தரித்து கொள்ளவில்லை. அன்பை தரித்து கொள்ளலைன்னா நம்ம மற்றவங்களை தவறாக தான் பார்ப்போம், தாழ்வாக தான் பார்ப்போம். தகாத சிந்தனை ஒரு நாள் இடம் கொடுத்துடாதீங்க. தகாத சிந்தனை நமக்கு வேணாம். இந்த 8வது வசனத்தை இன்னைக்குரிய மனப்பாட வசனமாக குறித்து கொள்ளுங்க. யாக்கோபு 2:8, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். ராஜரீக பிரமாணம், இந்த ராஜரீக பிரமாணம் உங்கள் சிந்தையில் தரிக்கப்படணும். நம்முடைய சிந்தனை ராஜரீக பிரமாணத்தால் நிரப்பப்பட்டிருக்கணும். என்னது? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பெண்ணிடத்தில் அன்பு கூறு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பணமோ ஐஸ்வர்யமோ ஒருவேளை அவனை பார்வையே மாறி அல்லது சிந்தையே மாற்றி சிந்திக்கக்கூடிய அளவுக்கு மாற்றும் என்றால் அடுத்த வினாடி நாம் எப்படி வேணாலும் மாறலாம்.
நம்ம வாழ்க்கை எப்படி வேணாலும் போகலாம், பயந்திருப்போம். தேவனுக்கு முன்பாக அந்த தகாத சிந்தனைகள் வந்துடாமல் இருக்க ஜெபிப்போம். ஆண்டுகிட்ட கேளுங்க, எனக்கு அந்த தகாத சிந்தை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி கேளுங்க. தகாத சிந்தை வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? நான் சில வசனத்தை உங்களுக்கு காமிச்சிடுறேன். யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். தகாத சிந்தனை வந்துருச்சுன்னு சொன்னால் நமக்குள்ள தகாத விண்ணப்பங்கள் வந்துடும். 1 தீமோத்தேயு 5:13 வாசிக்கிறோம், நம்ம தகாததை பேசி விடுவோம். தகாத விண்ணப்பம் வரும், தகாத விதமாய் பேசி விடுவோம். இதுக்கெல்லாம் காரணம் தகாத சிந்தை. தப்பான சிந்தை வந்துருச்சுன்னா நம்ம ஜபம் தப்பாகும், நம்ம பேச்சு தப்பாகும். கவனமாக இருப்போம், நம்முடைய வாழ்க்கையே தப்பாக போயிடும். அதனால் இன்றைக்கி ஒரு நல்ல முடிவு எடுப்போம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் கண்ணை மூடுற வரைக்கும் ஏற்றத்தாழ்வு பாராத எல்லாரையும் சமமாய் அன்பு கூறுகிற ஒரு நல்ல இருதயத்தை எனக்கு தாரும். ஏன்னா அதுதான் சிந்தையில் நம்ம அப்படிப்பட்ட சிந்தையை தரித்து கொள்ள தேவன் கிருபை பாராட்டுவார். இயேசு அப்படி தான் பார்த்தார். யாருக்கும் பட்சபாதத்தோடு அவர் பார்க்கல. ஒரு நாள் அவர்கிட்ட தகாத சிந்தை வரல. அவரை காட்டி கொடுத்தவனையும் அவரை மறுதலிக்கப் போகிறவனையும் கூட இயேசு காலை கழுவினார். அந்த அளவுக்கு எல்லாரையும் சமமாய் மதித்தவர். அந்த கிருபைகளை நமக்கும் தருவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, தகாத சிந்தனை எங்களுக்குள்ள எந்த விதத்திலும் வந்துடக்கூடாது. எங்களிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூறணும்னு இந்த ராஜரீக அந்த பிரமாணத்தை, கட்டளையை எங்கள் இருதயத்தில், எங்கள் சிந்தையில் பதித்து கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்படி நாங்கள் இதுவரைக்கும் எங்கள் சிந்தையில் தகாததை நாங்கள் சிந்தித்திருப்போமானால் எங்களை மன்னியும், எங்களை தாழ்த்துகிறோம். வேதத்தை படிக்கிற எங்கள் வாழ்க்கை வேதத்தின்படியே நடக்கவும் எங்களுக்கு கிருபை தார். அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.